بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أوفوا بالعقود وحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد. صدق الله العظيم. அருமை சகோதர சகோதரிகளே, ரமதான் மாதத்துடைய இந்த 6வது இரவிலே நாம் அனைவரும் அல்லாஹ் தாலாவுடைய அந்த சொற்களை கேட்பதற்காக வேண்டி அந்த சொற்களுடைய அர்த்தத்தை தெரிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இங்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தாலா இந்த ஒன்று சேர்தலை தன்னுடைய ஆக்குவானாக. இதன் மூலமாக நம் அனைவரையும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. இந்த குர்ஆனுடைய மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவானாக. ஆமீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருமை சகோதர சகோதரர்களே, இன்றைய இந்த பாடம் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். அது என்னவென்றால், எல்லா ஃபர்தான இபாதத்துகளுக்கு நியத்து அவசியமாக இருக்கின்றது. நியத்து எல்லா ஃபர்தான் இபாதத்துகளுக்கு நியத்து அவசியமாகும். அதே போல இந்த நோன்புகளுக்கும் நாம் இரவிலிருந்தே நியத்து செய்ய வேண்டும். அல்லது ரமதான் மாதத்துடைய தொடக்கத்தில் நாம் இந்த ரமதான் மாதம் முழுவதுமாக நான் நோன்பு வைப்பேன் என்ற ஒரு நியத்து செய்து கொள்ள வேண்டும். நடுவில் ஏதாவது நோன்பு தடைப்பட்டால் மீண்டும் நோன்பு தொடரும் போது மீண்டும் நியத்து செய்ய வேண்டும். அல்லது ஒவ்வொரு இரவும் நோன்புக்காக வேண்டி நியத்து செய்ய வேண்டும். அதாவது நம்ம செஹருக்காக எழுந்து செஹர் உணவு உண்ணுவதும் கூட ஒரு நியத்தில் இது சேர்கின்றது. அல்லாஹும்மா இன்னி நவைத்து சௌமகதீன் அப்படிங்கிற மாதிரி துவாலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நியத்துங்கிறது நம்முடைய உள்ளத்தில் எண்ணிக்கொள்ளலாம், எண்ணிக்கொண்டாலே போதுமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஃபர்தான நோன்புக்காக வேண்டி நாம் எப்பொழுதுமே தொடக்கத்திலே நியத்து செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் என்னவென்றால், கடந்த வருடங்களில் நம்ம இந்த குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்பு நடத்தி வருகின்றது இந்திய கட்சி இஸ்லாமிய பறவை தமிழர் நல்வாழ்வு ஃபாரம், அதாவது தமிழர் வெல்ஃபேர் ஃபாரம். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்தன. அதாவது தஃப்சீர் சொல்லப்படும் போது மிக வேகமாக செல்கிறார்கள். அதனால் நம்ம தஃப்சீரை விளங்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. இந்த குர்ஆனுடைய விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஆர்வம் உள்ளவர்கள் எங்கேயாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது அந்த விஷயம் புரியவில்லை என்றால் அதையே மீண்டும் மீண்டும் திருப்பி 1க்கு 2 முறை 3 முறை 4 முறை 10 முறை கேட்கும்போது அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக வரும். அதே போல அதில் ஏதாவது விஷயங்கள் தெரியவில்லை என்றால் உலமா மக்களை நாம் தொடர்பு கொண்டு அதுக்குரிய கேள்விகளை கேட்டு அதனுடைய பதில்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அருமை சகோதரர்களே, இது இந்த சிறிய ஒரு முன்னுரையாக நான் ஏற்றுக்கொண்டேன். இதற்கு பிறகு இன்றைய பாடத்துக்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம வருவோம். இன்றைய அதன் அடிப்படையில் நம்ம இந்த பாடத்தை எப்படி வைத்திருக்கோம் என்றால்,
5 சூறாக்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். சூரத்துல் மாயிதா, அதாவது 5வது சூரா சூரத்துல் மாயிதா, 6வது சூரா சூரத்துல் அன்ஆம், 8வது சூரா சூரத்துல் ஆராஃப், 9வது சூரா சூரத்துல் அன்ஃபால், 10வது சூரா சூரத்து தௌபா. இந்த 5 சூரத்துக்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த 5 நாட்களில் முடிந்த அளவுக்கு அதில் முக்கிய விஷயங்களை மட்டும் நாம் இங்கே பார்க்க செல்கின்றோம். தஃப்சீர் என்று சொல்லிவிட்டால் நம்ம ஒவ்வொரு ஆயத்துடைய விளக்கத்தை அட்லீஸ்ட் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையாவது நம்ம சொல்ல வேண்டியக்கூடிய கட்டாய சூழ்நிலை இருக்கின்றோம். அப்போ இந்த வருடம் ஐக்கியசின் மூலமாக இல்லை, நீங்கள் எல்லா தஃப்சீர் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் அதற்கான இது செஞ்சால் மட்டும் போதும், ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் நம்ம இந்த 5 சூறாக்களுடைய முக்கிய விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த சூறா ஆரம்பத்துக்கு முன்னால் சென்ற சூறா சூரத்துல் நிசா, மாஷால்லா இந்த கடந்த 5 நாட்களில் நம்ம ஷேக் உமர் உமரி அவர்கள் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இருக்கக்கூடிய கைருல் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின்ங்கிற அந்த விஷயத்தில் யூதர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் மிக விளக்கமாக அவர் சொன்னார் மாஷா அல்லாஹ். அப்போ அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட சூரத்துல் பக்ராவிலும் சூரத்துல் ஆல் இம்ரானிலும் அதுக்கு அடுத்த சூரத்து நிசாவில் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்துவிட்டன. அதே போல இந்த சூறாவில் கூட இருக்கின்றன யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை மட்டும் நம்ம விட்டுட்டு நம்ம தேவையான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இதில் பார்க்க போகிறோம். இந்த சூரத்துக்கு முன்னால் ஒரு சூரத்தில் நிசாவுடைய அந்த கடைசி ஒரு ஆயத்தை மட்டும் நம்ம இங்கே மட்டும் நான் அதோடைய விளக்கம் மட்டும் சொல்லிட்டு நான் அந்த சூரத்துல் மாயிதாக்குள்ளே வரேன் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த சொல்ல இந்த சூரத்து நிசாவில் அல்லாஹ் தாலா பெண்களை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அது அப்படியே அதே போல் அல்லாஹ் தாலா வாரிசு சட்டங்களை கூட அல்லாஹ் தாலா இங்கே சொல்லியிருக்கின்றான். அதாவது ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய அந்த அவர் விட்டு சென்ற அந்த சொத்தை எப்படி வாரிசர்கள் நடுவில் எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்கள் சூரத்து நிசாவுடைய தொடக்கத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் ஒரு அந்த வாரிசுடைய நிலைன்னு ஒரு நிலை வருகின்றது. அந்த நிலையை குர்ஆனுடைய மொழியில் கலாலா என்று சொல்வார்கள். கலாலா என்றால் என்ன? அந்த கலாலாவுடைய விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட இந்த விஷயம் கொஞ்சம் புரியாமல் இருந்தது இந்த ஆயத்து இறங்குற வரைக்கும். இந்த ஆயத்து இறங்கி இதில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொன்ன பிறகுதான் இந்த கலாலான என்ன என்றால் அவருக்கு புரிந்தது. இப்போ அல்லாஹ் தஆலா கூறணும், யஸ்தஃப்தூனக குலில்லாஹு யுஃப்திக்கும் ஃபில் கலால். அவர்கள் கேள்வி கேட்குறாங்க, ஃபத்வா கேட்குறாங்க. அந்த கலாலா விஷயத்தை நீங்கள் சொல்லிவிடுங்கள். அந்த கலாலுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இனிம்ருன் ஹலகா லைஸ லஹு வலதுன் வலஹு உக்துன். அதாவது ஒருத்தர் இறந்துட்டார், இறந்தவருக்கு அவருக்கு பெற்றோர்கள் கூட இல்லை, அவர்களே பிள்ளைகளும் கிடையாது. ஆனால் இருக்கிறது என்ன? அவருக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறாங்க, ஒரே சகோதரி மட்டும் இருக்காங்க. ஒருத்தர் யாருமே இல்லை, வலஹு உக்துன். அப்போ அந்த சகோதரி மட்டும் இருந்தால் அந்த சகோதரிக்கு ஃபலஹ நிஸ்ஃபு மா தரக். அப்போ அவருடைய சொத்துல அவங்க பாதி சொத்து சகோதரிக்கு சென்று விடும். நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்தில் பெண்களுக்கான உரிமைகளை நம்ம ஏன்னா அந்த உரிமைகளை பறிச்சு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுல பெண்களுக்கான எப்படிப்பட்ட அந்த உரிமைகளை கொடுக்கின்றான் என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்போ சகோதரி மட்டும் இருந்தால் அந்த சகோதரிக்கு அவருடைய சொத்துல பாதி சொத்து அந்த சகோதரிக்கு கொடுக்கப்பட்டு விடும். இதற்கு மாறாக பெண் இறந்து விட்டால் அந்த இறந்த பெண்ணுக்கு சகோதரன் மட்டும் இருக்கின்றான், வேற யாருமே கிடையாது. அப்போ அந்த சகோதரன் அந்த பெண்ணுடைய முழு சொத்துக்கு வாரிசாகி விடுவான். பிள்ளை இல்லை என்றால், பிள்ளை இல்லாத பட்சத்துல. அதே போல 2 பெண்கள் இருந்தால், ஒருத்தர் இறந்த 2 பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு 3 2 பங்கு கொடுக்கப்படும். அதே போல சகோதர சகோதரிகள் இருக்கின்றாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு ஏன்னா ஆணுக்கு 2 பங்கும் பெண்ணுக்கு 1 பங்கு என்ற விஷயத்துல பிரித்து கொடுக்கப்பட்டு விடும் என்று இந்த ஆயத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த சட்டத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புரிந்து கொண்ட பிறகு
ஏனென்றால் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை இருக்கு, ஆண் பிள்ளை இல்லாத சூழ்நிலையில ஆண் பிள்ளை சொன்ன அப்போ இந்த இது வந்து எப்படி நம்மனா பெற்றோர்கள் இருந்தாலும் கூட பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து விட்டு ஆண் பிள்ளை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதிரி சொத்து பிரித்து கொடுக்கப்படும். ஆண் பிள்ளை இல்லாத நேரத்தில் ஆண் பிள்ளை இருந்தால் சொத்து எல்லாம் ஆண் பிள்ளைக்கு சென்று விடும். பெண் பிள்ளை இருந்தாலும் இது இந்த 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 சட்டம் அவர் அங்கே இந்த சட்டத்தை நம்ம பின்பற்றுவோம். அதாவது பெட்ரோல் கொடுத்துட்டு பெண் பிள்ளைக்கு கொடுத்து விட்டு ஏன்னா பாக்கி உள்ள சொத்தை வந்து சகோதர சகோதரிக்கு இடையில வந்து பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் இங்கே கூறியிருக்கின்றார். ஆக இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் மாயிதாக்குள்ள வருவோம். இந்த சூரத்துல் மாயிதா என்பது மாயிதா எப்படின்னா உணவு தட்டு. அப்போ நம்ம டைனிங் டேபிள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு உணவு பரிமாறக்கூடிய அந்த ஒரு இதுக்கு நம்ம மாயிதா என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த சூறாவுடைய கடைசி பகுதியில் வந்து ஹவாரீன் என்று சொல்லக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்கள் அவருக்கு ஹவாரீன் என்று சொல்வார்கள். அந்த ஹவாரீன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஈசாவின் அல்லாட்ட துவா செய்யுங்க, நமக்கு வந்து அல்லாஹ் தாலா வானத்திலிருந்து உணவு தட்டை வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இன்ஷால்லா அந்த சம்பவத்தை இன்ஷால்லா நான் சொல்கிறேன். அதுக்காக வேண்டி இந்த சூரத்துல் மாயிதா என்ற பேர் இந்த சூறாவுக்கு வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று தொடங்கக்கூடிய முதல் சூறாவாக இருக்கின்றது. இது 5வது சூறா. அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய குர்ஆன்ல இறக்கப்பட்ட நீளமான சூறாக்களில் ஒரு சூறாவாக இது இருக்கின்றது. 5வது சூறாவாக இருக்கின்றது. அப்போ இந்த சூறால அல்லாஹ் தாலா பல சட்டங்களை அல்லாஹ் தாலா இறக்கி வைத்திருக்கின்றார். இந்த சூறா ஆரம்பிக்கிறது வந்து சட்டங்கள் மூலமாக தான் ஆரம்பிக்குது. இந்த சூரத்துக்கு பேர் வந்து சில நேரத்தில் சூரத்துல் அஹ்யார் கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த சூரத்தை யார் படிக்கிறானோ அதான் அந்த காலத்தில் வந்து ஒரு வழி தனியார் அவர் சரியான முறையில் அவருடைய போக்கு இல்லை அப்படின்னா இவர் சூரத்து இது வந்து மாயிதாவை இவர் ஓதலை அப்படின்பாங்க. ஏன்னா சூரத்துல் மாயிதா ஓதுனா அந்த சூரத்து மாயிதாவில் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்கள் இந்த சூரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவர் சூரத்துல் மாயிதாவை படித்து அதனுடைய பொருள் விளங்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் அவருடைய வாழ்க்கை மிக சீராகவும் சிறப்பாகவும் அமையும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ இந்த சூறால வந்து அல்லாஹ் தாலா இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சூறா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பிரிவுகளாக பிரிக்கலாம். 4-5 பிரிவுகளாக இந்த சூறாவை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த சூறா வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றோம்னா இந்த நம்முடைய எப்படி வந்து நம்ம செய்யக்கூடிய உடன்படிக்கைகளை வந்து எப்படி நம்ம வந்து எப்படி அதை பாதுகாக்கணும் அதன் விஷயமா இந்த சூறா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 1வது ஆயத்து முதல்ல 40 ஆயத்து வர கிட்டத்தட்ட இந்த 40 ஆயத்து வர 37 ஆயத்துன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நம்ம வந்து என்ன நம்முடைய மார்க்கத்தை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மாவை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய சொத்துக்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த மாதிரி எல்லாத்தால இந்த விஷயங்களெல்லாம் முதல் 40 ஆயத்தில் எல்லாத்துல சொல்லியிருக்கின்றான். இது முதல் 40 ஆயத்து. அதுக்கப்புறம் 41வது ஆயத்து முதல்ல 86வது ஆயத்துன்னு பார்க்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த பகுதியில் அல்லாஹ் தஆலா காஃபிர்களுடன் என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து ஒரு நட்பை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதாவது காஃபிர்கள் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுனாக்கா இப்போ நமக்கு வந்து ஒரு நான் முஸ்லீம் வந்து ஒரு ஆத்தர் நண்பனை இருக்குன்னு இல்லை, அது இருக்கலாம். ஆனால் எங்கே வந்து நம்ம வந்து நம்முடைய மார்க்கத்துக்கு எதிராக இருக்கின்றதோ, மார்க்கத்துக்கு எதிரான விஷயங்கள்ல ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நம்ம காஃபிர்கள் என்ன செய்யக்கூடாது, அங்கே நட்பு பாராட்டக்கூடாது. ஏன்னா அவங்களே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் இதில் சொல்லியிருக்கின்றான். இதில் வந்து 41 முதல் 43 இந்த 2 ஆயத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் ஆறுதல் கொடுக்குறான். இந்த மாதிரி யூதர்களும் முனாஃபிகீன்களும் இவர்கள் வந்து என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடக்கிறாங்க, ரொம்ப மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள். இந்த யூதர்கள் எப்படி வந்து அந்த யூதர்கள் குறிப்பாக யூதர்களும் அங்குள்ள அவர்களோடு சேர்ந்து முனாஃபிகீன்களும்
இந்த இரண்டு சாரார் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய அவையில் வந்துட்டு மிக ரொம்ப மோசமான நிலை வந்து நடந்து கொள்வார்கள். இப்போ இந்த மாதிரி நடந்து கொள்ளும் போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வந்து என்ன செய்வான், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுல நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உங்க கூட இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் கொடுக்கின்றான். அதுக்கப்புறம் வந்து 44 முதல் 50 ஆயத்து வரை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இதுக்கு முன்னாலே இறக்கப்பட்ட கிதாபுகள், குர்ஆனுக்கு முன்னாலே இறக்கப்பட்ட கிதாபுகள், குறிப்பாக தௌராத் மற்றும் இன்ஜீல், அப்புறம் ஜபூர் இருக்கின்றது. இப்போ இதுல கூட என்ன, இதுவும் அல்லாஹ் தஆலா மூலமாக இறக்க வைக்கப்பட்ட கிதாபுகள் தான். இந்த கிதாபுகளில் கூட அல்லாஹ் தஆலாவுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டத்திட்டங்களை என்ன செய்ய ஏற்று நடக்க வேண்டும். அதற்கூட இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அங்கே எடுத்து வைக்கின்றான். அதுக்கப்புறம் வந்து என்ன, அதே 51 58 அதே மாதிரி, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம அவங்களோட வந்து சேர்ந்து கொள்ளக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதுக்கப்புறம் வந்து இந்த அஹ்லே கிதாப் என்று சொல்லக்கூடிய இந்த யூதர்கள், குறிப்பாக கிறித்துவர்கள், இந்த வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவன் சொல்றாங்க, சாலிசு சலாசம், மூணில் இதழ் 3 கடவுள்களை ஒரு கடவுள் என்று சொல்றாங்க. இந்த விஷயம் இப்போ சென்ற தர்சுகளில் வந்து நீங்கள் மிக தெளிவாக மிக விளக்கமாக நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதே போல வந்து 87 முதல் 108 ஆயத்து வரை வந்து இது சட்டத்திட்டங்கள் ஆயத்துகள். இதில் வந்து சட்டத்திட்டங்கள் இதில் இருக்க வைக்கணும். இப்போ இந்த சட்டத்திட்டங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த சூறாவில் சில பேர் வந்து அது என்னால் அது ஃபுல்லாட்டு கரெக்டாக எண்ணி 18 சட்டங்களுக்கு மேலாக இதில் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில சட்டங்களை நான் வந்து இங்கே சேர்த்துருக்குன்னு சொல்கிறேன். இதுலேயே வந்து அந்த சட்டத்தில் வந்து ஒரு முதல் 40 ஆயத்தில் நான் சொன்னாலே அந்த பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்வது எப்படி என்று, அப்போ அந்த பொருளாதார பாதுகாத்துற விஷயத்தில் வந்து 38, 39, 40 இந்த 3 ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் திருடுறாங்களோ அந்த திருடுக்கான தண்டனை என்ன ராத்திரம் அங்கே சொல்லியிருக்கின்றான். அதாவது திருடுறவர்களுக்கு வந்து என்ன கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். அங்கே அதில் வந்து பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்வதற்கான விஷயமும் இருக்கின்றது. அதே போல ஒரு சட்டமும் இருக்கின்றது. ஏன்னா யாரெல்லாம் திருடுறாங்களோ அங்கே என்ன செய்யணும், அவர்களுடைய கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி வசாரிக்கத்து ஃபக்தஉ ஐதியஹுமா அப்படின்ட்டு அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ அந்த திருடுறவர்களுக்கு எப்போ கைவெட்டணும் அதுக்கான சில வரைமுறைகள் இருக்கின்றன. இல்லை ஒரு சின்ன ஒரு பொருளை திருடினாலும் உடனே கைவெட்டணும் இல்லை. அந்த திருடருக்கு அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை இருக்கின்றது. அதில் வந்து ஹதீஸுகள்ல ஃபிக்குகளில் வந்து அது நிறைய விஷயங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருத்தர் வந்து பசிக்காக வேண்டி அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க, அங்கே போயிட்டு ஒரு ரொட்டியை திருடி சாப்பிட்டார் அப்படின்னா அவருக்கும் நம்ம கை வெட்டணுமா? இல்லை. அதே மாதிரி வந்து அதாவது ஒருத்தர் தனக்கு தேவைக்காக வேண்டி அங்கே திருடும்போது அது திருடுக்கான அதுக்கான தண்டனை இருக்கின்றது. ஆனால் அதுக்கு தண்டனை கைவிட்டக்கூடிய தண்டனை இல்லை அதில். சரியா? அப்போ இந்த இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாம் மிக கடுமையான மார்க்கம், இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் மிக கடுமையானது. அதனால் வந்து அப்படி சொல்லப்படுறது இல்லையா, அந்த கடுமையான சட்டத்திட்டங்களுக்கும் அந்த கடுமையான சட்டங்களுக்கும் ஒரு வரையறை இருக்கின்றது, ஒரு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லைக்கு மேலத்தான் அந்த சட்டங்கள் என அமல்படுத்தப்படும். இந்த கடுமையான சட்டங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த மாதிரி பெரிய குற்றங்கள் இல்லாமல் மிக குறைவாக காணப்படும். நீங்க எங்க இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு மேல முஸ்லிம்கள் உடைய ஆட்சிகள் இருந்தது. அந்த ஆட்சிகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குற்றங்கள் மிக குறைவாகத்தான் நீங்க பார்ப்பீங்க, தவிர மிக அதிகமாக பார்க்க முடியாது. காரணம் என்னவென்றால் இந்த மாதிரியான சட்டங்கள் அமலுக்கு இருந்தன அதற்காக வேண்டி. அப்போ இஸ்லாமிய சொல்லுகின்றது இந்த சட்டங்கள் வந்து கடுமையான சட்டங்கள் தான். அதுக்காக வேண்டிதான் என்ன, எங்கே அதுக்கு ஹுதூத் என்று சொல்வார்கள். எந்த சட்டங்களுக்கு குர்ஆன் அதுக்கான தண்டனை குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஹதீஸில் தண்டனை குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அந்த தண்டனைகளுக்கு ஹுதூத் என்று சொல்வார்கள். அந்த ஹுதூதுகளை கூட வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தள்ளி வைக்கணும் அந்த அளவுக்கு தள்ளி வைக்க வேண்டும். இத்ரவுல் ஹுதூத மஸ்ததாத்தும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்போ அந்த ஹதீஸ் அதிகமாக கேட்டிருப்பீங்க,
ஒருத்தர் வந்தார், நான் வந்து நான் வந்து இப்போ ஐயா நான் வந்து அதாவது ஹலக்து யா ரசூலல்லாஹ், நான் வந்து முடிஞ்சேன், நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, நான் ஜினா செஞ்சுட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க முகத்தை திருப்புறாங்க, பாருங்க அவங்க குடிச்சிருக்கிறாரா இல்லது போதையில் இருக்கிறாரா, அவர் நிலவில் இருக்கிறாரா அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு அவருடைய சொல்லக்கூடிய ஒன்றுக்கு 3 முறை அவருடைய பேச்சை வந்து கேட்காம அதுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையாட்டும் போது, கடைசியாக 4வது முறை அவரே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் மீது அந்த ஜினாவுடைய அந்த தண்டனை அவர் மீது வந்து அமல்படுத்தப்படுகின்றது. ஆக ஒவ்வொரு இந்த ஹத்து சொல்லக்கூடிய இந்த இந்த குற்றங்களுக்கு வந்து ஒரு ஒரு வரையறை இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் இந்த மாதிரியான சட்டங்களுடைய அந்த இந்த குற்றங்களுடைய இந்த தண்டனைகள் நிரூபிக்கப்படும். அப்போ 87 முதல் 108வது ஆயத்து வர என்ன இருக்குது, இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கின்றது. அப்போ ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தாலா வந்து இந்த நம்முடைய உணவு உண்ணக்கூடிய விஷயங்கள்ல வந்து, ஏன்னா என்ன அல்லாஹ் தாலா வந்து ஏன்னா எது வந்து அல்லாஹ் தாலா ஹராமாக்கி இருக்கின்றானோ அதை ஹலாலாக்க கூடாது, ஹலாலாக்கின விஷயங்களை ஹராமாக்க கூடாது. இந்த விஷயங்கள் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கின்றான். அப்போ இந்த ஹலால் ஹராம்ன்ற விஷயத்தை பார்க்கும்போது அல்லாஹு தாலா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தாலா ஹலாலாக்கி இருக்கின்றான். அனைத்து விஷயங்கள் ஹலாலாக்கின்றான். அதில் என்ன ஹராம் என்று மட்டும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ ஹலாலான விஷயங்களுக்கும் ஹராமான விஷயங்களுக்கும் இந்த ரெண்டுக்கும் நீங்க ஒரு விகிதத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஹலாலுடைய விஷயங்கள் எங்கேயோ இருக்கின்றது, ஹராம் சின்ன குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. அப்போ அஸ்ல என்னன்னா, இப்போ எல்லாமே கூடும், எல்லாமே ஹலால். ஆனா எது ஹராம், அது ஹராம் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போல ஹராம் ஹதீஸ்ல குறிப்பிட்டிருக்கு. இது ஹராம், இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு. இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயம் இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் அப்போ அந்த ஆயத்துக்களுக்கு வந்து ஒரு ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் வந்து இந்த பிரிவை எப்படி இந்த 5 பிரிவை நம்மகிட்ட சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். இது முடிச்சிடும். முதல்ல இது 5 பிரிவில் பார்ப்போம். அதுக்கடுத்த சட்டங்கள் அல்லாஹ் தஆலா வந்து சத்தியம் செய்கிறது. அதாவது வல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சத்தியம் என்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆணை, அதாவது அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டா, அது வந்து அந்த சத்தியம் செய்து விட்டால் அந்த சத்தியம் செய்த பிறகு அதை கண்டிப்பாக செய்து ஆக வேண்டும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கின்றது. சத்தியம் செய்வது மட்டும் அல்லாஹின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அன்றி வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. என் அம்மா மீது சத்தியமாக, அப்பா மீது சத்தியமாக, பிள்ளை மீது சத்தியமாக இப்படி சொல்வது தவறு. இது ஹராம், இது ஷிர்க்ல வரும். சத்தியம் என்று செய்தால் அல்லாஹ் மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் மீது சத்தியம் செய்யும் போது அதுக்கு பிறகு எதுக்கு மேல சத்தியம் செய்தோம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்கு வேண்டித்தான் இது சொல்லும் போது என்ன, நம்ம சாட்சி சொல்லும் போது நீதிமன்றத்துக்கு முன்னால அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்றது எல்லாம் உண்மைதான், உண்மை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணும், உண்மையத்தான் இருக்கணும், தவறா இருக்கக்கூடாது. இது சத்தியம் செய்து விட்டு பொய் சாட்சியை சொன்னார், அதுக்கான தண்டனை அல்லாஹ் கியாமத் நாள்ல கொடுப்பான். அப்போ என்ன செய்யணும், சத்தியம் செய்யும் போது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், அதை வந்து அது நடைமுறைப்படுத்தணும். ஆனா இந்த அரபு அந்த காலத்துல வந்து சில பேருக்கு வந்து சத்தியம் செய்ய வேண்டிய அந்த ஒரு குறிக்கோள் இல்லாம அப்படியே வல்லான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப இங்குள்ள மக்கள் கூட வந்து நிறைய பேர் வந்து சில விஷயங்களை பேசும்போது வல்லா மாரஃப் அப்படிமா. அப்போ இந்த வல்லான்றது வந்து இது அல்லாஹ் மீது சத்தியமாக ஆயிடும். ஆனா வந்து அந்த சத்தியத்தை வந்து மனசில் அது குறிப்பாக அதை உணர்ந்து அதுக்காக வேண்டி மிக குறிப்பிட்டு அது சத்தியம் செய்தால் சத்தியமாக இருக்கின்றது. என்ன இல்லை என்றால் அது சாதாரண வந்து வாயில வந்துருது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதை வந்து என்ன செய்யணும், அது விடுவதில்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது மாதிரி சத்தியம் செய்து விட்டு அந்த சத்தியத்தை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அதுக்கான கஃபாரா என்ன என்ற விஷயம் இந்த 89வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அது 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு, அதாவது முதல்ல வந்து ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது 10 பேருக்கு உணவளிக்கணும், அல்லது 10 பேருக்கு உடை கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்திலும் இங்கே சொல்லியிருக்கின்றான். அதற்கு பிறகு 90 முதல் 100வது ஆயத்து வரை அல்லாஹ் தஆலா
சில விஷயங்களை ஹராமாக்கின்றான். என்ன? முதல்ல வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த மது அருந்ததை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். கலாஸ், அதாவது இந்த சூறாவில் இந்த மது அருந்து வந்து இது ஹராம். நம்ம கம்ரு வல் மைசிரு ரிஸ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு அப்படின்னு அல்லாஹ் தஆலா இது வந்து ஹராம் என்று மிக ஆணித்தரமாக சொல்லிவிட்டான். நான் ஏன் இந்த ஆணித்தரமாக சொல்லிவிட்டான் என்று சொல்றேன்னா, இந்த 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 மது வந்து ஹராமானது கிட்டத்தட்ட 3 நிலைகளில் ஹராமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த மது அருந்துவது அரபியுடைய காலத்தில் வந்து அவர் தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் முதல்ல வந்து எல்லா அவர்கள் வந்து மதுவை பற்றி கேட்குறாங்க, சூதாட்டத்தை பற்றி கேட்குறாங்க. இல்லைங்க, இது வந்து இதில் வந்து பெரிய ஒரு பாவம் இருக்கின்றது, சில கொஞ்சம் அந்த இதில் மக்களுக்கு வந்து அதில் வந்து சில பலன் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆயத்து வந்தது. இந்த ஆயத்து இறங்க பிறகு கூட என மது அருந்து கொண்டு தான் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய தான் இருக்கிற இடத்துல அங்கே வந்து இமாமத் பண்ணாங்க. அந்த இமாமத் பண்ணும் போது அந்த குரானுவை வந்து கொஞ்சம் எனக்கு குடிச்சிருந்தாங்க, இந்த போதையில் இருந்தாங்க. அப்போ போதையில் இருக்கும்போது தொழு வைக்கிறாங்க. தொழுவும் போது என்ன சொன்னா, அப்படி இந்த குரான் ஓதும் போது அப்படியே தடுமாறாது வந்து அப்படியே வந்து குரான் ஓதும் போது அந்த சஹாபாக்கள் நபிகள் சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு. அவர் வந்து குரானுடைய ஒரு நல்ல ஆயத்து, அந்த ஆயத்தில் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அந்த ஆயத்தில் வந்து அந்த ஆயத்தோட மனவே அப்படியே வந்து மாறிடுது, ஷிர்காக மாறிவிடுகிறது. அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லும் போது உடனே ஆயத்து இருக்கின்றது, யா அய்யுஹல் ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா. அது சூரத்து நிசால இருக்கின்றது. நீங்கள் வந்து போதையுடைய நிலையில் வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்கு நீங்கள் போகாதீங்க, தொழுகைக்கு நெருங்காதீங்க அப்படின்ட்டு 2வது கட்டமாக அந்த மது ஹராம் மதுவுடைய விஷயத்தில் சட்டம் இறங்கியது. இப்போ கடைசியாக இது இல்லை, இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு. இதை வந்து நீங்கள் கலாஸ் இப்போ வந்து என்ன, சுதாட்டமும் சரி மது அருந்தும் சரி, இரண்டும் வந்து ஏன்னா இது வந்து ஷைத்தானுடைய வேலை, இதை வந்து நீங்கள் தடுத்திருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். அப்போ இந்த ஆயத்து இறங்கிய பிறகு மதினா மாநகரத்தில் இந்த மதுவுடைய ஆறுகள் ஓடின என்று ஹதீஸ் சொல்லணும். எல்லாம் அந்த மது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், அந்த மது எந்த அளவுக்கு பழைய மதுவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அதில் போதை அதிகம். அப்போ ஒவ்வொரு வீட்டில் தண்ணி கூடங்கள் வைக்கிற மாதிரி வந்து மதுவுடைய குடங்கள் வந்து மக்கள் வைத்திருந்தாங்க. அப்போ இந்த ஆயத்து இறங்கிய பிறகு அந்த ஒவ்வொரு வீட்டில் தந்த மது பானைகளை வந்து என்ன சொன்னாங்க, எல்லாமே உடைத்தாங்க. அந்த உடைத்த மது வந்து இந்த மதினாவுடைய வீதிகளில் வந்து அப்படியே ஓடியது, ஆறுகள் ஓடியது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உடனே இந்த ஆயத்து இறங்கியது, இதில் ஹராம் என்று சொல்லப்பட்டது. உடனே அதே கணத்தில் மக்கள் அதுக்கான அதை செயலில் வந்து காட்டிட்டாங்க. உடனே சரி ஹலாஸ், இல்லை இப்போ தானே இறங்கி இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கும், அப்படிலாம் கிடையாது. இறங்கிச்சு எல்லாமே ஒருத்தர் வந்து போயிட்டு எல்லா வீதிகளை சொன்னாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா மதுவை ஹராமாக்கிட்டான்னு சொல்லும் போது ஒவ்வொரு யாரெல்லாம் கேட்டாங்க உடனே மட எல்லாமே வந்து தன்னுடைய அந்த மது வந்து அப்படியே பானைகளை உடைச்சி இந்த மதீனாவுடைய மதீனா வீதிகள் வந்து அதை அப்படியே வந்து ஆறாக ஓட விட்டாங்க. இத்தனை என்ன, சில பேர் அப்பே குடிச்சு கொண்டே இருந்தாங்க, உடனே அதை வாய்க்கு பிடிச்சிட்டாங்க. சில பேர் நல்ல வாய்க்குள்ள விரலை இட்டு அப்படி அப்படி மதுவை கூட வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சஹாபாக்கள் இந்த சட்டத்திட்டங்களுக்கு மிக எப்படி அமல்பாடு செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அப்போ இதுல வந்து மது அருந்தக்கூடாது, அதே போல சூதாட்டம் கூட ஹராமாக்கப்பட்டது. அதே போல எஹ்ராமுடைய நிலையில ஹஜ்ஜு உம்ரா மற்ற நிலையில் எஹ்ராமுடைய இருக்கிற நிலையில் வந்து வேட்டையாடக்கூடாது, அதுவும் சொல்லப்பட்டது இந்த இது. அதற்கு பிறகு ஜாஹிலியாக்கள் விஷயத்தில் வந்து அது அந்த அறியாமை காலத்தில் சில விஷயங்கள் இருந்தன. அந்த விஷயங்களால் அதை பதில் கொடுத்து மூமின்களுக்கு சரி நேரான வழியை எல்லாத்துல காட்டுகின்றான். அதற்கு 106 முதல் 108வது ஆயத்து வர அல்லாஹ் தஆலா தெளிவாக வசியத் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். வசியத் எப்படி அப்படின்னா, இந்த வசியத் என்பது இது ஒரு பெரிய நீண்ட டாபிக் வசியத்து. ஏன்னா ஒவ்வொரும் வசியத் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இங்கே இந்த சூறால வந்து ஒருத்தர் பயணத்தில் இருக்கும் போது அவருக்கு மரணம் ஏற்படுகின்றது. அந்த மரண தருவாயில் வந்து அவர் வசியத்து செய்கிறாரு.
அந்த வசியத்தை கேட்டு அவங்க வந்து 1க்கு 2 பேர் இருந்தாங்கன்னா அவர் என்ன வசியத்தை செஞ்சாருங்கிறத வந்து என்ன செய்யணும், அவர்கள் சாட்சியாக இருந்து தன் ஊருக்கு வந்து இவர் இந்தவர் இறந்தாரு, இவர் இறக்கும் போது இந்த மாதிரியான வசியத்தை செய்து இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ அந்த அவருக்கு அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் சத்தியம் செஞ்சு அவர் என்ன செய்யணும், நாம சொல்றது உண்மை என்று சொல்லி அவங்ககிட்ட சொல்லணும். இல்லை இருந்தவங்களுக்கு வேற 2 பேர் அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா, இல்லை இவங்க சொல்றது தவறு அப்படின்னு சொல்லும்போது இவர் தன்னுடைய உண்மையான சாட்சி அங்கே சொல்லணும். இந்த விஷயம் அல்லாஹ் தஆலா இந்த சூறால வந்து மிக அழகாக சொல்லியிருக்கின்றான் இந்த வசியத்துடைய விஷயத்துல. அதுக்கப்புறம் 109 120 ஆயத்து, அதாவது இந்த சூறாட மொத்த ஆயத்துகள் 120 ஆயத்துகள் இந்த சூறால இருக்கின்றது. ஓகே, அப்போ கடைசி 10 ஆயத்துகளில் வந்து அல்லாஹ் தஆலா மீண்டும் வந்து என்ன கியாமத்து நாளில் வந்து இது இப்போ உடன்படிக்கை அந்த அந்த இப்போ அந்த ஆரம்பத்துக்கு வர நான் இந்த ஐயோ ஆமனு அவுஃபுபில் உக்கூத் என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கைகள் அது என்ன விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். அப்போ அதே விஷயத்தை அல்லாஹ் தஆலா மீண்டும் சொல்லி கடைசியாக அந்த மாய்தா என்று சொல்லக்கூடிய அந்த ஹவரீன்கள் இன்னவே ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, இந்த அல்லாஹ் தஆலா துவா செய்யுங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், வானத்திலிருந்து என்ன செய்யணும், இந்த மாய்தா என்ற இந்த உணவு தட்டை இறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சில மோஜிசான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா சில மோஜிசா கொடுத்திருந்தான், அந்த மோஜிசாக்கள் விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மோஜிசாக்கள் சில விஷயங்கள் சூரத்தில் ஆல இம்ரான் அல்லாஹ் தஆலா இருக்கிறன்னு சொல்லியிருக்கிறான், அதே விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஈசா மற்றும் அல்லாஹ் தஆலா நடுவில் ஏற்பட உரையாடல் கியாமத்து நாளில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான இந்த சூறா வந்து என்ன கிட்டத்தட்ட வந்து இந்த 5 பிரிவுகளாக இந்த சூறாவை நம்ம வந்து இந்த ஆயத்தில் நம்ம இந்த பிரிக்கலாம். அன்பந்த சோர்களே, இந்த மாய்தா என்று சொன்னார், மாய்தாக்கு வந்து இந்த சூறாக்களுக்கு பேர் என்பது வந்து இது அப்படியே வந்தது கிடையாது. இந்த பேரும் கூட அல்லாஹ் தஆலா மூலமாக சொல்லப்பட்டது. இந்த சூறாக்கு இந்த பேர் இந்த சூறாக்கு அப்புறம் வைக்கணும், இந்த ஆயத்துக்கு இதுக்கு வரணும்னு சொல்லி அல்லாஹ் மூலம் வஹி மூலமாக சொல்லப்பட்டு தான் இந்த குர்ஆனுடைய அந்த தர்த்தீபு, குர்ஆன் எந்த சூறா முதல்ல இருக்கணும், எந்த சூறா அப்புறம் இருக்கணும், எந்த ஆயத்து முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் ஆயத்து என்ன, இதுக்கு இந்த சூறாக்கு என்ன பேர், இந்த சூறாக்கு என்ன பேர் என்று எல்லா விஷயங்களும் அல்லாஹ் மூலமாக சொல்லப்பட்டு தான் இந்த மாதிரி இருக்கின்ற நம்மகிட்ட இருக்கிற குர்ஆன். சரிங்களா? ஆனா இப்ப இந்த பெரிய பெரிய சூறாக்கள் என்னன்னா, இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்ட பல ஆண்டுகள் காலத்துல வந்து அது ஒரே நேரத்தில் இறக்கப்பட்ட சூறா கிடையாது. அப்புறம் அப்பப்போ ஒவ்வொரு ஒரு இதுக்கு ஏற்ப வந்து அந்த சூறா வந்து இறக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆயத்துகள். அப்போ இந்த சூறா வந்து இந்த சூறா மதனி சூறா, மதீனாவுடைய காலத்தில் இறக்கப்பட்ட சூறா, ஏன்னா சட்டத்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. மதீனாவுடைய காலகட்டத்தில் இறக்கப்பட்ட சூறா, கடைசியாக இறங்கிய சூறாக்கள்ல ஒரு சூறா இது. கடைசியாக இறங்கிய சூறாக்கள்ல இது சூறா. அதாவது ஒரு ஹதீஸ் வருகின்றது, அந்த ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஜுபைர் என்ற ஒரு தாபி இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, நீங்க சூரத்துல் மாய்தா ஓதுறீங்கன்னா, ஆமா நான் சூரத்துல் மாய்தா ஓதுறேன் அப்படின்னா, இந்த சூறா வந்து கடைசியாக இறங்கிய சூறா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல நான் சொன்ன இந்த சூரத்துல் அஹ்யார் என்று சொல்லுவாங்க, நல்லவர்களுடைய சூறா என்று. ஏன்னா இந்த சூறால இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அனைத்து விஷயங்கள் ஒவ்வொரு ஆயத்தாக அது ஓதி அதுக்கான அர்த்தத்தை புரிந்து அதை விளக்கத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டால் என்ன அதுல வந்து மிக சீரான ஒரு வாழ்க்கை அமையுங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுக்கு சூரத்துல் அஹ்யார் கூட சொல்லுவாங்க. இந்த மாய்தா என்று சொல்றதுக்கு வந்து இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. மாதா எமீது அப்படின்னா அப்படி கொஞ்சம் தடுமாறுறதுக்கு சொல்லுவாங்க. மாதா எமீது, அதாவது ஒரு பொருள் வந்து அசை இருக்குதுன்னா, அப்ப அந்த அசையில வந்து ஒரு சீரான ஒரு அசைவு இருக்காங்க, தாறுமாறான ஒரு அசைவு இருக்கும், அதுக்கு பேர் மாய்தான்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க ஏன் அத ஒரு படகு அல்லது ஒரு கப்பல் தண்ணியில வந்து போகுது, அப்படியே தாறுமாறா அப்படியே ஆடுதுன்னா அதுக்கும் மாய்தான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஏன் இந்த சூறல மாய்தா அப்படின்னா, அல்லாஹ் இந்த கூத் என்று சொல்லப்படக்கூடிய உடன்படிக்கைகள், இந்த உடன்படிக்கைகள் ஒரு மூமினுக்கும், அதாவது உடன்படிக்கைன்னு சொல்லும்போது 2 நபருக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த ஒரு உடன்படிக்கை அகதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் உடன்படிக்கை அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இல்லை, 2 பேர் இருக்கணும். 2 பேர் நடுவே ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட், ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிற விஷயத்துல இப்போ 2 பேருக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்ஸ் அல்லது அந்த உடன்படிக்கை வந்து என்ன செய்யணும்,
இதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த உடன்படிக்கை ஒரு மூமின் அவனுடைய இறைவன், அதுக்கு நடுவில் கூட ஒரு உடன்படிக்கை இருக்குது. நான் அல்லாஹை நான் வணங்குகின்றேன், அல்லாஹு தாலா எனக்கு என்ன செய்வான், அதுக்கான கூலி அல்லாஹ் கொடுப்பான். இப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் தாலா கூட ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கின்றோம். இப்ப இந்த உடன்படிக்கைகள் இந்த விஷயங்களை சொல்லும் போது இதை நாம் மிக கவனமாக மிக சீராக நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை சீராக அமையும். இதில் நம்ம கொஞ்சம் தடுமாறணும் அப்படின்னா அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாதுன்றது தான் அந்த மாய்தா, அந்த மாதிரியான விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அன்பான சோர்களே, இப்போ இந்த நம்ம உடன்படிக்கைன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் ஆமனு அவ்ஃபு பில் உகூத், அவ்ஃபு பில் உகூத். இந்த உகூத் அக்த், ஐன் காஃப் தால் உகூத், இந்த அக்த் என்பது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ன செய்யணும், பூர்த்தி செய்யுங்கள், நம்பிக்கை கொண்டோரே ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவீர்கள், நிறைவேற்றுங்கள். உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் சொன்ன, இப்போ இங்கே ஒப்பந்தம் சொல்றாங்க. இந்த ஒப்பந்தங்கள் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். ஆனா அதே நேரத்தில் ஒரு மனிதன் தனக்கு உள்ளே ஒரு ஒப்பந்தத்தை சேர்க்கின்றார், ஒப்பந்தம் செய்து கொள்க. அந்த ஒப்பந்தம் என்ன, அதுக்கு பின் அஹதுன்னு சொல்லுவாங்க. ஐன் ஹாதால், அஹா ஐன் ஹாதால் அஹதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நான் இப்போ நானே என்ன செய்கிறேன், நான் என் மேலே நான் இப்போ இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக இப்போ ரம்ஜான் மாதம் விட்டது, நான் 30 நோம்பை கரெக்டாக நம்ம வைப்பேன், எந்த விதமான தடை இல்லாமல் வைப்பேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் ஒரு குரான் அல்லது 2 குரான் 3 குரான் 3 குரான் நான் ஓதி முடிப்பேன், கரெக்டான எல்லா 5 தொழுகைகளை கரெக்டாக ஜமாத்தோடு தொழுவேன், தராவி கரெக்டாக தொழுவேன், நான் எதுவுமே என்ன செய்ய மாட்டேன், அதில் எதுவும் ஒரு சின்ன ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் தன்னுடைய மனசோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டால் அது 9க்கு பின் உஹூதுன்னு சொல்லுவாங்க. அதையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதையும் நிறைவேற்றும் வேண்டும். ஒரு மனிதன் சொன்ன அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சானா அவன் தன்னைத்தானே சொன்னான், இதப்பா நீ தன்னைத்தானே பார்த்து சொல்ல வேண்டும். நான் மக்களை சொல்வேன், அதாவது ஒரு கண்ணாடிக்கு முன்னால் போய் நிற்கணும், கண்ணாடியில் என்னுடைய முகம் தெரியும், நான் சொல்லணும், இதப்பா என் பேர் நூறுல்லா, நூறுல்லா இதப்பா நீ இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்கிற, இந்த தப்பு நீ செய்யக்கூடாது, புரியுதா அவனுக்கு, நீங்க தன்னைத்தானே ஒரு பெரிய மனுஷன் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பேசணும், தன்னுடைய தவறுகளை தனக்கே சுட்டி காட்டணும். அப்ப சுட்டி காட்டும் போது அந்த தவறு அந்த மனிதன் செய்யாத ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அப்ப அதனால என்ன செய்யணும், அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் கூட நம்ம செய்து கொள்ள வேண்டும். அது இப்போ யா அய்யுஹல் ஆமனு அவ்ஃபு பில் உகூத் உஹில்லத் லக்கும் பஹீமத்துல் அன்ஆம், நான் சொன்னேன் இல்லையா, உஹில்லத் லக்கும் பஹீமத்துல் அன்ஆம், எல்லா கால்நடைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தாலா ஹலால் ஆக்கியிருக்கின்றான், ஹலால் செய்யப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். எல்லாமே பஹீமத்துல் அன்ஆம், எத்தனை பிராணிகள் இருக்கின்றனோ எல்லா பிராணிகளும் என்ன அல்லாஹ் தாலா ஹலால் ஆக்கியிருக்கின்றான். ஆனால் இல்லா மா யுத்லா அலைக்கும், இல்லா மா யுத்லா அலைக்கும், எது உங்கள் மீது இப்போ ஓதி காட்டப்படுகின்றதோ அதை மட்டும் விட்டுட்டு. அப்ப நான் சொன்ன மாதிரி ஹலாலான விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன, ஹலால் மிக ரொம்ப அதிகமாக இருக்கின்றது, ஹராம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் இருக்கின்றது. அப்போ உங்களுக்கு கூறப்படுவதை தவிர தாவரத்தை உண்ணும் கால்நடைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த பஹீமத்துல் அன்ஆம் என்கிறது இந்த கால்நடைகளுக்கு தாவரத்தை உண்ணக்கூடிய கால்நடை. ஏன் இந்த தாவரம் சொல்றாங்க அப்படின்னா, எந்த பிராணிகள் எல்லாம் வேட்டையாடி மற்ற பிராணிகளையோ அல்லது மனிதர்களை அவங்க அவங்களுடைய இறைச்சி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரியான பிராணிகள் என்ன அது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு புலி இருக்கின்றது அல்லது மற்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கால்நடைகள் என்ன செய்றாங்க, அது மற்றவர்களை அவங்க வேட்டையாடி அதை உண்ணுகின்றன. ஆனால் அந்த சிங்கம் இதெல்லாம் இருக்கின்றது, அப்போ அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் அது குறிப்பிட்டிருக்கின்றான். எதில் என்னுடைய வாயில் அந்த அந்த எனது பல்களை நீட்டமான இந்த பல்கள் இருக்கின்றதோ அதே மாதிரி தன்னுடைய கைகளில் இருக்க நகங்கள் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பிராணிகள் ஹராம்ங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது. இல்லாமல் அலைக்கும். அதே நேரத்தில் கைர மஹல்லி சைத், நீங்கள் என்ன செய்யணும், கைர மஹல்லி சைது வாந்தும் ஹரும், ஹராமுடைய நிலையில் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வேட்டையாடி அந்த ஹலாலாக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்துல சொல்லுகின்றான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த சூறாவில். இப்போ நம்ம வரும்போது சில நேரம் எப்படி இருக்கின்றது,
நேரம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கு அடுத்த ஆயத்தை சொல்றான், யா அய்யுஹல் ஆமனு லா துஹில்லு ஷஆயிர் அல்லாஹ். இந்த இந்த ஒரு முக்கியமான விஷயமா இருக்கின்றது. நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வின் புனித சின்னங்களை, அதாவது புனிதமான விஷயங்கள், அது என்ன செய்யக்கூடாது நீங்க, அதாவது புனித சின்னங்கள், புனித மாதம், பலி பிராணி, கழித்தல், இது மாதிரி எல்லாம் இருக்குதா. அதாவது அல்லாஹ் தஆலா வந்து இந்த ஆயத்துடைய தமிழ் அர்த்தத்தை ஓதி எப்படி எப்படி படிச்சு காட்டுறேன் பாருங்க. நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வின் புனித சின்னங்கள், ஷாயர் புனித சின்னங்கள் சொல்லுவாங்க. இப்போ இந்த புனித சின்னங்கள் என்ன, இந்த மாதிரி இப்போ வந்து ஹஜ்ஜுடைய நேரம் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா, இது சஃபா மர்வா, இதெல்லாம் வந்து அல்லாஹ் தஆலாவுடைய அந்த புனித சின்னங்களாக இருக்கின்றன. என்ன, புனித மாதம், ஷஹ்ருல் ஹராம் புனித மாதம், அதாவது ஷஹ்ருல் ஹராம் அந்த 4 மாதங்கள் இருக்கின்ற அந்த மாதிரி புனித மாதம். பலிப்பிராணி, அதாவது அல் ஹதி, பலிப்பிராணி. ஹதி அப்படின்னா எந்த ஒரு பிராணியை அந்த காலத்தில், இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. இப்போ யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த அங்கே குர்பானிக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்த பிராணியை வந்து தன்னோடு எடுத்துட்டு போவாங்க. அப்போ அதுக்கு வந்து ஹதின்னு சொல்லுவாங்க. அதுக்கான கூட சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. ஏன்னா வந்து எல்லாமே வந்து மக்காவில் போயிட்டு தான் அங்கே வந்து பிராணியை நம்ம வந்து விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் தன்னுடைய இருப்பிடத்துலேருந்து என்ன பண்ணாங்க, ஒரு பிராணியை கொண்டு போவாங்க. அங்கே மக்காவில் போய் வந்து இது கொடுக்குறதாண்டி அதனால அந்த ஹஜ்ஜுடைய அந்த 3 ஹஜ்ஜுகள் இருக்கின்றன, ஹஜ்ஜுல் கிரான், ஹஜ்ஜு தமத்து, அப்படி அந்த மாதிரி ஹஜ்ஜு கிரான், ஹஜ்ஜு தமத்து உள்ள என்ன செய்வாங்க, தன்னோட பிராணிகளை கொண்டு போவாங்க. யார்கிட்ட பிராணி இல்லையோ அது கூட ஹஜ் ஆக, அது ஹஜ்ஜு முஃப்ரிதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் ஹஜ் நடக்கும். அப்போ அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் காபத்துல்லா போயிட்டு அங்கே குர்பானிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிராணிக்கு ஹதின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஹதி. அப்போ பலிப்பிராணி கழுத்தில் அடையாளத்திற்காக போடப்பட்ட மாலைகள், அதாவது உலல் கலாயித், அதாவது அதாவது இதே பிராணிகள் மேலே வந்து ஒரு 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 கழுத்தில் போடுவாங்க. அது தூரத்தை பார்த்தா வந்து இது வந்து இந்த பிராணி வந்து இந்த ஹதியுடைய பிராணி, அதனால இந்த பிராணி என்ன செய்யக்கூடாது, இதுக்கு தீங்கு விளைக்கக்கூடாது என்று மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதுவும் ஒரு அடையாளமாக கருதப்படுகின்றது. ஒரல் கலாய் ஒரா ஆமினல் பைத்தல் ஹராம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மற்றும் தமது இறைவனின் அருளை திருப்தியை தேடி இப்புனித ஆலயத்தை நாடி செல்பவர்கள் ஆகியோர்களுக்கு ஆமினல் பைத்தல் ஹராமா எப்போ தகுன ஃபதுலம் ரப்பிஹிம் ரித்வானா வைதா ஹலால். இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அவருக்காக வேண்டிய எந்த விதமான அவர் தீங்கு செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த லா துஹில்லுங்கிற விஷயத்த நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதை ஹலாலாக்காதீங்க, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு புனிதமாக நினைத்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன்னா வைதா ஹலால்தும் ஃபஸ்தாது. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹலால் இதுக்கு பிறகு நீங்கள் வந்து பிராணி என்ன செய்யலாம், நீங்கள் வந்து வேட்டையாடலாம். லாஜ் மன்னக்கும் ஷரான கோமின் சத்துக்கும் மசீதில் ஹராம், அதாவது ஒரு மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களை தடுத்து சமுதாயத்தின் மீதுள்ள பகைமை வரம்பு மீறுவதை உங்களை தூண்ட வேண்டாம். அதாவது பொதுவாக சொல்ல போனால் யார் வந்து ஒரு தனக்குள்ள ஒரு பகையை வைத்து கொண்டு இந்த மாதிரி ஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த பகையை இங்கே வெளிப்படுத்தி அங்கே மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தீங்கு விளையக்கூடாது. தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மை மற்றும் தக்வாவுடைய விஷயங்களை நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அல் இஸ்மி வல் உத்வான், பாவம் மற்றும் எல்லை மீறல் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய நீங்கள் ஒன்றுக்கு உதவி செய்யாதீங்க. இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போது அல்லாஹ் தஆலா வந்து இப்போ இந்த தமிழ் அர்த்தம் எப்படின்னு இருக்கலாம், எனக்கு என்கிட்ட இருக்கிற கிதாபு இதை விட நல்ல தமிழ் அர்த்தம் கிதாப் கூட இருக்கலாம், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றான். இந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் யாரெல்லாம் காபத்துல்லாவுக்கு செல்கிறார்களோ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயம் இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஹுர்ரிமத் அலைக்கும், என்னென்ன ஹராம் விஷயம் சொல்கிறாங்க, மைத்தா, ஏன்னா நான் சொல்கிறேன் இல்லையா, இல்லா மா யுத்லா அலைக்கும், என்னை உஹில்லத்துலக்கும் பஹிமத்துல் அன்ஆம், எல்லா கால்நடைகள் அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி விட்டான். இல்லா மா யுத்லா அலைக்கும், எது உங்களுக்கு கூறப்படுகின்றதோ, எது என்று சொல்லிக் கொடுக்கப்படுகின்றதோ அதை தவிர என்று. அப்போ என்ன அது, அல் மைத்தா, அதாவது இறந்த பிராணின்னு சொல்லணும். எது இறந்த இது வத்தம், ரத்தம், லஹமல் ஹின்சீர், பன்றியுடைய இறைச்சி,
ஓமஹ்லலி கரில்லா, அல்லாஹுக்கு அல்லாத வேறு ஒரு சிலைகளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட பிராணிகள். ஏன்னா ஒல் முன்ஹனிகா, கழுத்து நெருக்கப்பட்ட பிராணிகள். ஒன் நத்திஹா, கொம்புகள், அதாவது மாட்டோட கொம்புகள் குத்தி பிராணிகள். அதே போல் எது எல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த பிராணிகள் எதை சாப்பிட்டு அது. இந்த மாதிரிலாம் இல்லாம கைத்தும் இந்த மாதிரியான பிராணிகள் ஹராம் என்ற விஷயம் இந்த ஆயத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆயத்தில் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த என்ன சொல்றான், அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இந்த ஆயத்தின் முடிவில் அந்த ஆயத்தில் ஒரு பகுதியாக சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி பிராணி, இந்த பிராணி என்ன இருக்கு உங்களுக்கு ஹராம் என்று சொல்லிட்டு, இந்த ஹராம் தான் இவ்வளவுதான், எவ்வளோ இந்த சாப்பிட உணவு, நம்ம உணவு உண்ணக்கூடிய விஷயங்கள்ல இந்த பிராணிகள் மட்டும்தான் ஹராம் அப்படின்னு சொல்லி இங்கே கிளீனாக சொல்லப்பட்டு விட்டது. ஏனென்றால் இந்த சொல்லப்பட்ட சட்டங்களில் எந்த சட்டங்களும் மாற்றப்படவில்லை. இந்த சட்டம் தான் இதுதான் இறுதி. அதாவது இந்த சட்டம் ஹஜ்ஜத்துல் வதா வரைக்கும் இந்த ஹஜ் இப்போ இறங்கியிருக்குன்னா, இப்போ இந்த ஆயத்து ஹஜ்ஜத்துல் வதாத்தில் இறங்கிய ஆயத்து, புரியுதுங்களா? அப்போ அந்த மந்தினா காலத்தை அந்த கடைசி காலம் வரைக்கும் இந்த சூறா இறங்கி இருக்கின்றது. அப்போ இதில் கிட்டத்தட்ட கடைசி பகுதியில் இறங்கிய சூறாவாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இறுதியான சட்டத்தங்கள் இதுக்கு மாற்றப்பட, எந்த விதமான சட்டங்கள் மாற்றப்படவில்லை. அல்லது இந்த சட்டங்கள் என்ன சில இல்லை, இது இந்த சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை அளிக்கப்படவில்லை. எல்லா சட்டங்களும் இருக்கின்றன. அதனால் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் இந்த ஆயத்தை சொல்லாத்தில் சொல்கிறான். இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சூறா தான் இந்த ஆயத்து தான் கடைசியாக இறங்கிய ஆயத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த ஆயத்து கடைசியாக இறங்கிய ஆயத்தில் இதுக்கு அடுத்தும் ஒரு ஆயத்து இறங்கியது. அது சூரத்துல் பக்ரால 281வது ஆயத்து இருக்கின்றது. அந்த ஆயத்து வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுஸ்லமூன். அதாவது எந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றனோ அந்த நாளை எண்ணி நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அங்கே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் என்ன அது செய்ததோ அதெல்லாம் அங்கே கொடுக்கப்படும். அதுக்கான தண்டனை அல்லது எல்லாமே, அதாவது தண்டனை அவங்களுக்கு சேரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்லப்படும். அவங்களுக்கு எந்த விதமான அநியாயம் நடத்தப்பட மாட்டாது என்ற விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்க அந்த ஆயத்து தான் கடைசியான ஆயத்து என்று நிறைய விரிவாளர்கள் சொல்கிறார்கள். சரியா? இப்போ இந்த என்ன அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று நான் உங்களுடைய இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நியாமத்தி, என்னுடைய நியாமத்தை அருளையும் முழுமையாக்கி விட்டேன். ஒரு ரதீது லக்கும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இந்த இஸ்லாமை உங்களுக்காக வேண்டி ஒரு மார்க்கமாக நான் புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அப்போ இந்த மாதிரி ஒரு முழுமையான மார்க்கம், இதுல எந்த விதமான ஒரு குறை இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை ஒரு முழுமையாக மார்க்கமாக இறக்கி வைத்திருக்கின்றார். இப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும், வாழ்க்கையில் எந்தெந்த கட்டத்தில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எல்லா விஷயம் இந்த நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மைதானமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய ஊரு, தன்னுடைய நாடு, எல்லா விஷயத்தில், அது பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும் அல்லது நாட்டை ஆளக்கூடிய அந்த ஆட்சி செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அல்லது போர் புரியக்கூடிய அந்த படை விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் நம்ம இந்த மார்க்கத்தில் மிக தெள்ளன் தெளிவாக, விரிவாக, அழகாக, சிறப்பாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான குறையில்லை. அதுக்கு வேண்டியது அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை முழுமையான மார்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதுக்கப்புறம் இது என்ன நம்ம ஹலாலுக்குன்னா, உஹில்ல லக்கும் தையிபாத், எல்லா நல்ல விஷயங்களும் ஹலாலாக்கி இருக்கின்றான். அப்போ இந்த இஸ்லாம் நம்முடைய மார்க்கத்தில் எல்லா ஹலாலான எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள், அத்தையிபாத், நல்ல விஷயங்கள், நல்லது. அது நம்முடைய உலகுக்கும் நல்லது, எல்லா விதம் நல்லது. அதுதான் நம்ம சில பேர் என்ன சொன்னாங்க, இல்லை நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன், இல்லை நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், நான் இது சாப்பிட மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. இது அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருக்கின்றனா, இந்த ஹலாலான விஷயம் நமக்கு நம்முடைய உடம்புக்கு நல்லதுன்ற அர்த்தம். அப்போ என்னெல்லாம் ஹலால் இருக்கின்றதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம உண்ண வேண்டும் என்ற விஷயம் இங்கு அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான்.
ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே இருக்கின்றது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நேரத்துடைய ஒரு இதாக இருக்கு, 8 நிமிஷம் இருக்குதா? சரி, ஓகே. அதுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே வந்து இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன்னா, அல்லாஹ் தஆலா அதாவது எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். நான் சொல்லிட்டேன், அந்த 18 சட்டத்தில் 18க்கு மேல சில பேர் வந்து 20, 20க்கு மேலுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த எப்படி செய்யறது விஷயம் அல்லாஹ் இங்க சொல்லியிருக்கேன். யா அய்யுஹல் ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும் வஅய்தியக்கும். உதுவுடைய விஷயம் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லியிருக்கின்றான். அதே மாதிரி வந்து சாட்சி சொல்லும் போது மிக நேராக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி வந்து 2 பேருக்கு நடுவில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும், அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லியிருக்கின்றான். இதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து சில இது ஒரு ஒரு 2, 3 அதாவது 12வது ஆயத்து முதல் கிட்டத்தட்ட 26வது வரை வந்து இந்த அல்லாஹ் தஆலா வந்து இந்த பனு இஸ்ராயீலை பற்றி அஹ்லுல் கிதாப் பற்றி சொல்கிறான். இந்த விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைகளுக்கு இடையே நடந்த அந்த விஷயம், ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா இங்க சொல்கின்றார். அது என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்றாங்க, ஒரு பேர் ஹாபில் இருந்து ஒரு பேர் காபில் அப்படின்னு சொல்றாங்க. அது ஹதீஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் மார்க் அறிஞர்கள் சொல்லுவாங்க, அது ஹாபில் காபில் பேர் வந்து ஹதீஸால் பேர் தானா அப்படின்னு சொல்லி. அந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த 2 சகோதரர்கள் வந்து என்னன்னா, அப்போ அந்த காலத்துல வந்து அல்லாஹ் தஆலாக்கு நேர்ச்சி கொடுப்பாங்க, குர்பானி கொடுப்பாங்க. அப்போ அந்த குர்பானி அல்லாஹ் தஆலா, இப்போ அந்த இபாதத்துக்கள்ல அல்லாஹ் தஆலா கூட நம்ம நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த செயல்கள்ல அந்த ஒரு செயலா வந்து அந்த காலத்துல அந்த நேரத்தில் கருதப்பட்டது. அப்போ அந்த குர்பானி அந்த நேர்ச்சியை கொடுக்கும் போது அந்த நேர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதுக்கு அடையாளமாக என்ன அப்படின்னா, வானத்திலிருந்து ஒரு 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 தீ வரும். அந்த தீயை வந்து அந்த நேர்ச்சியை வந்து அப்படியே அது சாப்பிட்டுட்டு சென்று விடும். அப்போ அது வந்து அப்புறம் மாதிரி அந்த யாருடைய நேர்ச்சியை வந்து குபுலாக்கப்பட்டதோ, ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, அதுக்கு இந்த மாதிரி நடக்கும். ஆக மொத்தத்தில் அது எப்படிப்பட்ட நிலையில் அது இருந்துச்சுங்கிறத விஷயத்தை ஒரு பக்கம் வைங்க. இப்போ 2 பேர் என்ன செஞ்சாங்க, 2 சகோதரர்கள் வந்து நேர்ச்சியை கொடுத்தாங்க. அந்த நேர்ச்சியை கொடுக்கும்போது ஒருத்தருடைய நேர்ச்சி அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. 2வது ஒரு சகோதரனுடைய இது என்ன செய்யல, அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னா என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவங்க 2 பேர் நேர்ச்சி செஞ்சிருப்பாங்க. அதுக்காக வேண்டி அந்த விஷயங்கள் வந்து பல செய்திகள் இருக்கின்றன. அது என்ன செய்திங்கிறது இப்போ நமக்கு அங்கே அவசியம் இல்லை. இங்கே அவசியம் ஒரு நேர்ச்சி, 2 சகோதரர்களுடைய நேர்ச்சி, ஒருத்தருடைய நேர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருடைய அந்த நேர்ச்சி வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ யாருடைய நேர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவருக்கு கோபம் வந்துட்டு, என்னை விட்டு இவர் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா சொன்னா கால அக்துலன். அவன் சொல்றான், இல்ல இது இப்போ யார் வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு யார் பயப்படுறாங்களோ அவருடைய நேர்ச்சியை தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நான் உங்களை கொலை செய்வேன்னு சொல்லும் போது அல்லாஹ் தஆலாவுக்கு யார் பயப்படுகின்றார்களோ நேர்ச்சை என்பதா குர்பானி என்று சொல்லுவாங்க. குர்பானி ஓகே. அப்ப அந்த நேர்ச்சி இங்க வந்து இப்போ ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த சகோதரர் வந்து நான் ஒன்னும் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றார், இல்ல யாருக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு யார் பயப்படுகிறார்களோ அவருடைய நேர்ச்சி தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ என்ன சொல்ற, சரி இவர் சொல்றாரு, இப்ப நீ என்ன வந்து கொல்ல வந்தா நான் உங்களுக்கு கொல்ல மாட்டேன், நீ என்ன கை நீட்டா உங்களுக்கு கை நீட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசுகிறாங்க. கடைசியா வந்து அந்த ஆளு யாருடைய நேர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவரை கொன்று விடுகிறார். அந்த முதல் கொலை இந்த உலகத்துடைய இந்த வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில முதல் கொலை, ஒரு சகோதரன் கொள்கிறார். அப்போ யாருடைய நேர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சகோதரனுக்கு என்ன செய்ய கொலை செய்து விடுகின்றான். இப்ப இந்த கொலை செய்து விட்ட பிறகு ஒரு மனிதன் இறந்து விட்டான், கொலையும் செய்யப்பட்டு விட்டது, ஒருத்தன் இறந்தும், அதாவது ஹதீஸ் இந்த ஆயத்துடைய அந்த இதுல என்ன புரியுதுன்னா, அந்த முதல் மரணமும் இப்படித்தான் நடந்திருக்கு. இந்த முதல் மரணம் பிளஸ் முதல் கொலை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அந்த 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 மையத்தை வந்து எப்படி அடக்கம் செய்யணுங்கிறது தெரியாது. அப்போ இந்த சகோதரன் வந்து கொலை செஞ்ச ஒரு பார்த்து என்ன செய்யணும்,
இவர் தான் இறந்துட்டாரு, என்ன செய்யணும், புரியல அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு மௌத்தா, அந்த ஒரு விஷயம் கூட அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து புரியாம இருக்கும். இது மௌத்து தானா, இது மௌத்துக்கு என்ன பேரு, இவர் என்ன செய்யணும், இவர் ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு, அப்படியான ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அப்போ அந்த அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், ஒரு காகத்தை அனுப்பி, அந்த காகம் இன்னொரு காகத்தை வந்து அதை வந்து தன்னுடைய இது அந்த காகத்தை சாகடிக்கின்றது. அதை கொண்டு போயிட்டு ஒரு ஒரு குழி தோண்டி அதை போயிட்டு அந்த இதை போட்டு அது மறைக்கின்றது. அப்போ சொல்றான், ஆஹா, நான் வந்து இந்த காகத்தை போல கூட என்னால் ஆகலையா. அப்போ அந்த மரணம் பிளஸ் கொலை பிளஸ் என்ன, அது எப்படி வந்து அதை அடக்கம் செய்யணும், இந்த விஷயம் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ மிக அழகாக சொல்றேன், இந்த உலகத்துடைய அந்த தொடக்கத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததுங்கிறது இங்க வந்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்காகத்தான் நம்ம மின் அஜ்லி ஸாலிக கதப்னா அலா பனி இஸ்ராயீல் அன்னஹு மன் கத்தல நஃப்ஸன் பிகைர் நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. ஆனா இப்போ இதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இதான் யார் ஒருவனை வந்து என்ன செய்றான், கொலை செய்கின்றான். கொலைக்கு பதிலாக கொலை கிடையாது, அதாவது சட்ட ரீதியாக அவர் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டான், இப்போ அந்த கொலைக்காக வேண்டி இங்கே ஒரு கிசாசு கொடுக்கணும், அது கொலை. ஒரு ஒரு ஆத்மாவுக்கு பதிலாக ஒரு ஆத்மா கிடையாது. அல்லது அவர் வந்து பூமியில குழப்பத்தை விளைவிக்கிறாரு, அந்த குழப்பத்துக்கு குழப்பவாதிங்கிற பேர்ல அவர் கொலை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா, அவர் முழு மனித குலத்தையே கொலை செய்தவரா ஆவார் என்று இந்த குரான் இந்த ஆயத்மிக அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றார். ஏன்னா அதுக்கப்புறம் பல ரசூல்மார்கள் வந்தாங்க இந்த விஷயத்த சொல்வதற்காக அப்படி. ஆக இது வந்து இந்த மாதிரி இப்போ கொலை வந்து ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. மக்களுடைய உயிர்கள் பறிப்பது என்பது மிக மிக சாதாரண விஷயமா போயிட்டு கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தில். ஆனா ஒரு மனிதனுடைய, அதாவது அல்லாஹ் தஆலாவிட்ட வந்து ஒரு மனிதனுடைய உயிர் மிக 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 புனிதமானது. அது வந்து அப்படியே சாதாரண அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் இன்னும் இந்த சூறால வந்து இந்த குழப்பவாதிகளுக்கு என்ன செய்யணும் எல்லா விஷயத்தெல்லாம் மிக மிக தெளிவாக சொல்கின்றார். ஆக முடிகிற அளவுக்கு இப்போ இந்த நேரம் கூட முடிந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இப்போ இதோடைய முடிவுக்கு வருவோம். இந்த சூறால வந்து கிட்டத்தட்ட இந்த சூறால என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த கடைசி சூறால வந்து அந்த கடைசி பகுதி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த கடைசி பகுதியில நம்ம இன்ஷா அல்லாஹ் தன்னுடைய அடுத்த பாடத்தை நம்ம தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இதுவரை நம்ம சொன்ன விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்திலும் மற்றும் மறு உலகத்திலும் வெற்றியாளராக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த பாடத்தை இங்கே முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.